Hello guys, welcome back to Mongo channel and this is our new video. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூ சம் அப்படின்ற லீக் கோட்லான்ட்டு பாப்புலரான ப்ராப்ளம் நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்ற கலெக்ஷன் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தோம். கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா கியூ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிற மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம இனிமேல் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ட்டு சால்வ் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரீவியஸான 4 வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபியூச்சரில் இந்த கியூஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணையில் அந்த கியூ ப்ரியாரிட்டி கியூ ட்ரீ மேப்பு ட்ரீ செட்டர்ஸ் அது எல்லாமே நம்ம வந்துட்டு அப்படியே சைட் பை சைடாக அந்த கலெக்ஷன்ஸ் வீடியோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ லீட் கோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈஸியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்ஏ சீரிஸ் மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டூசம் அப்படின்ற ப்ராப்ளம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படிப்போம். ஸோ படித்தாலே உங்களுக்கு புரியும். Given an array of integer norms and an integer target, return the indices of the two numbers such that they add up to the target. You may assume that each input would have exactly one solution and you may not use the same 11 twice. You can return the answer in any order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்டீஜர் அதே வந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு டார்கெட் ஒரு எலமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு 2 நம்பரை அந்த இன்டீஜர் அரேல ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த டார்கெட் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த 2 நம்பர் ஆட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த 2 நம்பரோட இண்டிசஸ் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இண்டிசஸ்னா இண்டெக்ஸ் ஓகேங்களா, இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது ஒரு இன்புட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க எக்ஸாக்ட்லி ஒரு சொல்யூஷன் இருக்குன்றதே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வராமல் போகிறதுக்கான கேசஸ் இருக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு இது என்ன ப்ராப்ளம்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அரே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அரே பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ஸு. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 7, 11, 15 கொடுத்துட்டாங்க. 2, 7, 11, 15 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு பார்த்தீங்களா, 2வையும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 இருக்கு பார்த்தீங்களா, 2வையும் 7ஐயும் நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, என்ன எங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் பண்ணி என்ன கிடைக்குது 9 கிடைக்குது ஓகேங்களா. நம்மளுக்கு வந்துட்டு இந்த டார்கெட் கிடைச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2ஓட இண்டிசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 கரெக்டா. அதே மாதிரி இந்த 7ஓட அதாவது இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 ஓகேங்களா. இந்த 7ஓட இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1. அப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு 0வும் ஸோ 1ம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. இல்லை நீங்கள் இது இப்படி தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு கிடையாது, 1,0ன்னு கொடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் தான். ஏன்னா அதாவது வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு எந்த ஆர்டரில் வேணால் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0,1 அப்படின்றது ஆன்சர் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இப்போ எப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் கலெக்ஷனை பற்றி நான் வந்துட்டு நடத்திருப்பேன். ஸோ இப்போ அந்த ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இது சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ட்ரை ரன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு சம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனாக ஒரு ட்ரை ரன் பார்ப்போம் ஓகேங்களா. இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரை ரன் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் மாதிரி போடுறோம் ஓகேங்களா. ஸோ இதே நம்மளுடைய ஹேஷ் மேப்பு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கும் கரெக்டாக நம்ம பார்த்த மாதிரி 1, 2, 3 போதும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீன்ட்டு தெரியும், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூன்றது தெரியும் ஓகேங்களா. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அரே எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. 9 கொடுத்துட்டாங்க ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த அரே எலமெண்ட்ஸை ஐட்ரேட் பண்ண போறேன் ஓகேங்களா. இந்த அரே எலமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நான் ஐட்ரேட் பண்ண போறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன வருது, 2 வருது. இப்போ இந்த 2 வந்துருச்சா, இப்போ நான் என்ன இது வந்துட்டு 2 ஓகேங்களா. இப்போ இந்த 2 வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபைண்டுன்னு சொல்லிட்டு அதாவது நான் வந்துட்டு 2 நம்பரை மைனஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு நம்பரை வந்துட்டு கண்டுபிடிக்க போறேன். அந்த நம்பர் நான் மேப்ல இருக்கா இல்லையா செக் பண்ண போறோம் ஓகேங்களா. அந்த நம்பர் நான் மேப்ல இருக்கா இல்லையா நான் வந்துட்டு செக் பண்ண போறோம் ஓகேங்களா. எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ டார்கெட் வந்துட்டு நம்ம இருக்கு ஓகேங்களா. டார்கெட்டையும் ஓகேவா, டார்கெட்டையும் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். டார்கெட்டையும்
அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் எலமெண்ட் தான் நம்ம நம்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா? மைனஸ் பண்ணி வர எலமெண்ட்டு எனக்கு வந்துட்டு மேப்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறேன். இப்போ டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னது 9 கரெக்டா? இப்போ நம்ம கரண்ட் நம்பர் என்னது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2. இப்போ 9ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது? 7 வந்துட்டு கிடைக்குது. இந்த 7 வந்துட்டு நான் என்ன பண்றேன்? மேப்ல இருக்கா இல்லையா நான் செக் பண்ண போறேன். ஓகேங்களா? செக் வெதர் எக்ஸிட்ஸ் இந்த மேப் ஆர் நாட். செக் இன் தி மேப் இருக்கா இல்லையா நான் வந்துட்டு செக் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இருக்கு. ஸோ டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி 9 - 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7. இந்த 7 நான் மேப்ல இருக்கா இல்லையா செக் பண்ண போறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு மேப்ல பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா மேப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுவேன் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்ல வந்துட்டு நான் அந்த 2 இருக்கு பார்த்தீங்களா? 2ஐயும் அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸையும் நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். எப்படின்னா 2ஐயும் அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்? நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் வந்துட்டு மேப்ல செக் பண்றேன். இப்போ இல்ல அப்படின்னா இல்லைன்னா என்ன பண்ண போறேன்? இஃப் doesn't exist set add it to the map with its index. ஓகேங்களா? add it to the map with its index. அதாவது நான் என்ன பண்றேன் இன்னொருக்கா கவனிச்சுக்கோங்க. டார்கெட் வேல்யூ எடுக்கிறேன். டார்கெட் எடுத்துட்டு கரண்ட் எலமெண்ட்டோட மைனஸ் பண்றேன். கரண்ட் எலமெண்ட்டோட மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் வரும் கரெக்டா? அந்த நம்பர் வந்துட்டு நான் மேப்ல இருக்கான்னு செக் பண்றேன். ஓகேங்களா? மேப்ல இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வந்துட்டு டார்கெட் இருக்குன்னு அர்த்தம். எப்படி டார்கெட் இருக்குன்னு அர்த்தம்னு சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைங்களேன். இப்போ இந்த இடத்துல 9 - 2 வந்துட்டு 7 இருக்கு. ஓகேங்களா? 7 இப்போ மேப்ல இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 7 + 2 9. எனக்கு வந்துட்டு 9 டார்கெட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணிடுவேன்? உடனே நான் வந்துட்டு அந்த ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு மேப்ல நம்ம என்ன பண்றோம்? வேல்யூ வந்துட்டு இண்டெக்ஸ் தான் ஸ்டோர் பண்றோம். அப்ப நான் என்ன பண்ணிடலாம்? நான் வந்துட்டு இமீடியட்டா அந்த இண்டெக்ஸை கெட் பண்ணி கரண்ட் எலமெண்டோட இண்டெக்ஸை கெட் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஒரு அரேல வந்துட்டு போட்டு நான் வந்துட்டு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதனால தான் என்ன பண்றோம்? அந்த மைனஸ் பண்ணி வர வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் ஐட்ரேஷன் போகலாம். ஓகேங்களா? செகண்ட் ஐட்ரேஷன் போவோம். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ இதுக்கு நான் லைன் போட்டுருவோம். ஸோ இப்போ செகண்ட் ஐட்ரேஷன்ல என்ன பண்ண போறோம்னா 7 எலமெண்ட் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 7க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட். ஓகேங்களா? இந்த டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் 5. ஓகேங்களா? இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதாவது டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னது 9. ஓகேங்களா? 9 - 7 வந்துட்டு என்னது 2. 9 - 7 வந்துட்டு என்னது 2. இப்போ இந்த 2 வந்துட்டு என்ன பண்றேன்? மேப்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஓகேங்களா? செக் இன் தி மேப். ஓகேங்களா? மேப்ல வந்து செக் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்? மேப்ல நான் செக் பண்ணனா எனக்கு வந்து 2ன்ற எலமெண்ட் என்ன இருக்கு? ஓகேங்களா? எனக்கு மேப்ல நான் செக் பண்ணா எனக்கு என்ன இருக்குது? 2ன்ற எலமெண்ட் எனக்கு வந்துட்டு மேப்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன ஆகும்னா 2 வந்துட்டு இருக்கு. இப்போ கரண்ட் எலமெண்ட் என்னது 7. ஓகேங்களா? இப்போ கரண்ட் எலமெண்ட் என்னது 7. அப்போ இந்த 7ஐயும் 2ஐயும் பிளஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருது? 9 அப்படின்ற டார்கெட் வந்து கிடைச்சிருது. கரெக்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரண்ட் எலமெண்ட் வந்து 7. இப்போ நான் அந்த டார்கெட்டோட நான் 7 மைனஸ் பண்ணா 2 இருக்கு. 2 வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா மேப்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நான் 2ன்ற எலமெண்ட் ஆல்ரெடி நான் விசிட் பண்ணி மேப்ல போட்டிருக்கேன். கரண்ட் எலமெண்ட் வந்து 7. அப்போ 7 2 பிளஸ் பண்ணா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டா 9 கிடைச்சிருது. இப்போ எனக்கு அப்சல்யூட்டா 9 கிடைச்சங்காட்டி இன்னைக்கு என்னன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆன்சர் வந்துட்டு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? மேப்ல அந்த 2ஓட வேல்யூ கெட் பண்ணி என்ன வருது? 0 வருது. ஓகேங்களா? நம்ம அவுட்புட் வந்துட்டு ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2ஓட இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0. அதே மாதிரி 7ஓட இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் எலமெண்டோடது 1. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். நம்ம இது என்ன பண்ணிடுவோம்? நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறோம்? ஒரு ஐட்ரேஷன்லையும் உள்ளே போயிட்டு டார்கெட்டையும் கரண்ட் எலமெண்ட்டையும் மைனஸ் பண்ணி மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். மேப்பில் செக் இருந்துச்சு. செக் பண்ணி அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்சல்யூட்டா கரண்ட் எலமெண்ட்டையும் அந்த மேப்ல இருந்த எலமெண்ட்டையும் பிளஸ் பண்ணா நமக்கு டார்கெட் கிடைச்சிடும். உடனே இண்டிசஸ் கெட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா மேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டையும் கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமே. உங்களுக்கு வந்து ட்ரை ரன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்துட்டு ரிசல்ட் அரே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? அரேல போட்டிருக்காங்க. ஏன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம அரேல ஸ்டோர் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுக்க போறோம். ஸோ என்ன பண்றேன்? இண்டெக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டா? எக்ஸாக்ட்லி 1 சொல்யூஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? கன்ஃபார்ம் வந்துட்டு 2 இண்டிசஸ் தான் இருக்க போகுது. அப்ப நான் அரேயோட சைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2ல டிக்ளேர் பண்ண போறேன். டிக்ளேரிங் தி அரே ஆஃப் சைஸ் 2 டு ரிட்டர்ன் தி ரிசல்ட்.
ரிசல்ட் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். ஏன்னா நமக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போறேன், மேப் வந்துட்டு டிக்ளேர் பண்ண மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூ இன்டீஜரு, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்டீஜர். ஓகேங்களா, கியூ இன்டீஜர் வேல்யூ இன்டீஜர் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா மேப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேரிங் தி மேப். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறேன், நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த்து ஐ பிளஸ் பிளஸ். நீ வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த ஓகேங்களா, சரி நீ வந்துட்டு யோசிக்கலாம். ஓகேங்களா, எப்பவுமே நீ வந்துட்டு ஃபார் ஈச் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார் லூப் போட்டிருக்கேன்னு கேட்டேன். ஏன்னா நம்ம மேப்ல வந்துட்டு இண்டிசஸ் ஸ்டோர் பண்ணிட்டு வர போறோம். ஸோ இண்டிசஸ் நான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் நார்மல் ஃபார் லூப் தான் போயாகணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், லூப்பிங் த்ரூ தி என்டையர் அரே. லூப்பிங் த்ரூ தி என்டையர் அரே. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறேன், ஃபைண்ட் தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் தி ஃபைண்டிங் எலமெண்ட், கம்ப்யூட் தி ஃபைண்டிங் எலமெண்ட். ஓகேங்களா, என்னன்னா ஃபைண்டிங் எலமெண்ட் என்னன்னா இன்ட்டு ஃபைண்ட் ஈக்குவல் டு நம்ம டார்கெட்டி கரண்ட் எலமெண்ட் மைனஸ் பண்ண தெரியுமா, அதை தான் நான் ஃபைண்டிங் எலமெண்ட்னு சொல்லியிருக்கேன். டார்கெட்டு மைனஸ் கரண்ட் எலமெண்ட். ஓகேங்களா, இந்த ஃபைண்டிங் எலமெண்ட் எப்படின்னா கம்ப்யூட் தி ஃபைண்டிங் எலமெண்ட் டு செக் இன் தி மேப். ஓகேங்களா, அதாவது இந்த எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு கம்ப்யூட் பண்ணிட்டு இந்த எலமெண்ட் தான் மேப்பில் இருக்கேன் செக் பண்ண போறோம். ஸோ அதான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு ஃபைண்டிங் எலமெண்ட்னு சொல்லியிருக்கேன். இதை தான் நம்ம கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்றேன், இந்த ஃபைண்டிங் எலமெண்ட் சாரி ஃபிங்கின்னு போட்டேன், இந்த ஃபைண்டிங் எலமெண்ட் நான் மேப்ல இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஓகேங்களா, இஃப் மேப் டாட் கண்டைன்ஸ் கீ ஆஃப் என்ன பண்றேன், இந்த ஃபைண்ட்ன்ற கம்ப்யூட் பண்ண எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்றேன். இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த டார்கெட் வந்துட்டு எனக்கு அச்சீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், 2 எலமெண்ட் ஆட் பண்ணனால. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்ட்டு அரேயோட ரிசல்ட் நம்ம வந்துட்டு என்ன வச்சிருக்கோம், ஓ சாரி இந்த இடத்துல நான் அரே டிக்ளேர் பண்ணாம விட்டேன். இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு நான் அப்படியே கமெண்ட் டைப் பண்ணிட்டு கீழே வந்துட்டேன். அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் 2 டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அந்த எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், ரிசல்ட்டோட 0th இண்டெக்ஸில் என்ன பண்ணிடுவேன்னா மேப் டாட் கெட் ஆஃப் ஃபைண்டிங் கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் கிடச்சிருமா, கெட் தி இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கெட் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபைண்டட் எலமெண்ட் தி மேப். இந்த இடத்துல என்ன செக் பண்ணியிருக்கோம், செக் எலமெண்ட் தி மேப் ஆர் நாட். ஓகேங்களா, என்ன பண்ணிட்டேன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்பில் இருக்க எலமெண்ட்டோட இண்டெக்ஸ். கரண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு ஜஸ்ட் ஐன்னு போட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஐன்றதை நம்ம வந்துட்டு கரண்ட் எலமெண்ட். ஓகேங்களா, இண்டெக்ஸ் ஆஃப் தி இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் தி கரண்ட் எலமெண்ட். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் 2 ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா இவன் என்ன சொல்லிட்டான், எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டான். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆயிடுச்சு, இண்டெக்ஸி ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு லூப் பண்ண தேவையில்லை, அதனால நான் வந்துட்டு இந்த பிரேக் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா இன்கேஸ் எனக்கு வந்துட்டு மேப்ல அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், மேப்ல வந்துட்டு ஆட் பண்ணணும் கரெக்டாக அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸோட. இப்போ என்ன பண்றேன், இஃப் தி ஃபைண்டட் கம்ப்யூட்டட் எலமெண்ட் doesn't exists in the map, add it to the map with its corresponding index. ஓகேங்களா, இன்னும் இல்லை, மேப் டாட் புட் ஆஃப் எலமெண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா, இப்போ நம்ம கடைசி என்ன பண்ணுறோம், லூப் மட்டும் முடிஞ்சிருச்சு. கடைசி என்ன பண்ணியிருப்பேன், ரிசல்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த இடத்துல ரிசல்ட்டு. ஓகேங்களா, நான் வேரியபிள் அங்கே ரிசல்ட் தான் டிக்ளேர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஆமாம்,
ஸோ நான் ஏன் இவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் அட் ஆல் யூ ஆர் ஏ பிகினர் டு லீக் கோட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது புரியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கமெண்ட்ஸோட நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைலர் எரர். ஓகே, இந்த இடத்துல டெலிட் ஆயிடுச்சு ரிட்டர்ன் டைப்பு. எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரில. மேபி நான் எங்கேயாவது ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஹிடன் கேஸ் ரன் ஆகாதான் செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை ரன் வந்துட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ப்ராப்ளமே புரியாமல் உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக் இன் டு தி ப்ராப்ளம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பிஹைண்ட் இட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு கோட் எடிட்டரில் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நான் பண்ண மாதிரி ட்ரை ரன் பண்ணி பாருங்க. ட்ரை ரன் பண்ணி தான் கன்ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்டான வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் லாஜிக் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டிங் லாஜிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு ஹேஷ் மேப்பும் தெரியும். உங்களுக்கு எல்லாமே இந்த லூப்பிங் எல்லாமே இஃபெல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். So thank you guys. See you in the next video.